Hi students. இப்போது நம்ம 12th மேக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.4. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர் ப்ரூவ் தட் mod at GA இஸ் பாசிட்டிவ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் ரொம்பவே ஈஸி. இப்போது ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஆட் ஆர்டரில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆட் ஆர்டர்னால் என்னென்னா ஒன்றும் கிடையாது. இப்போது நம்ம 2ஆல் எதை மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். அந்த ஈவன் நம்பர் கூட +1 பண்ணால் நம்மளுக்கு ஆட் 1 கிடைக்கும். அந்த ஈவன், அதாவது இன்ஃபினிட்டி ஆஃப் நம்பர்ஸை எதை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ் தான் கிடைக்க போகுது. அது கூட +1 பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் நம்பர் கிடச்சிரும். இப்போது இந்த இன்ஃபினிட்டியை நம்ம n எழுதிக்கலாம். அப்போ 2n + 1 இதான் வந்து நம்மளுக்கு ஆட் ஆர்டர்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது mod at J வந்து பாசிட்டிவ் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 8 இருக்கும். தியரம் 1.9 செகண்ட் ஒன், mod at J = mod A power n - 1 இருக்கும். நம்மளுக்கு n தான் வந்து 2n + 1 அப்புறம் -1 அப்படியே போடணும். அதாவது இப்போது 2n +1 இது வந்து ஆட் ஆர்டர். என்னங்கிறது 0, 1, 2, 3 இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. இப்போது mod A வந்து ≠ 0ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இந்த தியரம் படி என்ன பண்ண போகிறோன்னா, mod at J = mod A, என்னங்கிறது என்ன 2n + 1, இங்கே ஒரு -1 இருக்குது. ஸோ வெளியே ஒரு -1 போடணும். இப்போது இந்த +1ம் இந்த -1ம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா mod A power 2n நம்மளுக்கு பவர் வந்து பாசிட்டிவாக வந்துருச்சு. அப்போது என்ன வந்து 0, 1, 2, 3 to இன்ஃபினிட்டின்னு சொல்லியாச்சு. அது கூட எந்த 2ஆல் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்க போகுது. தட் இஸ் பாசிட்டிவாக கிடைக்க போகுது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது GA வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், ஈவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் mod at GA is always positive. இப்போது இதுதான் நம்மளுக்கு ஆன்சர், ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். நம்ம எந்த சம் போட்டாலும் கொஷினுக்கு பக்கத்தில், அதாவது நீங்கள் ஃபேன் நோட்டில் எழுதுவீங்கள்ல, அப்போ வந்து அந்த கொஷினுக்கு பக்கத்தில் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம் போட போகிறோம் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போதோ இல்லை படிக்கும்போதோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் படிக்கிற காலத்தில் யூஸ் பண்ண ஒரு சின்ன ட்ரிக் தான். இது எங்கள் சார் சொல்லி நான் யூஸ் பண்ண இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா தான் அப்படின்னு மறக்கவே மறக்காது, எக்ஸாம் டைம்லேயும் சரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.